Welcome to Kishore Academy. In the video, 7th Standard English Summative Assessment 2023. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு synonyms, mocking, making fun, கமெண்ட் பண்ணுவோம்ல அது, sparkle, glitter, பிரைட்டாக இருக்குன்னு சொல்லுவோம்ல ஒளிர்ற மாதிரி, courageous, டேர் தைரியமாக இருக்கிறது. அடுத்து அன்டானிமஸ், சேம், டிஃப்ரெண்ட். சேம்னா ஒரே மாதிரி இருக்கிறது, டிஃப்ரெண்ட்னா வேறு மாதிரி இருக்கிறது. டைட் அண்ட் லூசண்ட், இறுக்கி கட்டுறது, அதை கொஞ்சம் லூஸ் அவுட்றன்னு சொல்லுவோம், தளர்ந்து. டெஃபீட்டட், விக்ட்ரி. டெஃபீட்டட்னா தோல்வி, விக்டரினா வெற்றி. அடுத்து ஹோமோஃபோன்ஸ். ஸோ ஹோமோஃபோன்ஸை பொறுத்தளவில் மேபி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் சில நேரம் அவசரத்தில் ஸ்பெல்லிங்கை மாற்றி எழுதிடுவீங்க. ஸோ அப்படி எழுதக்கூடாது, கரெக்டாக செக் பண்ணி எழுதுங்க. த பஸ் ஃபேர், FARE, ஃபேர் இஸ் நாட் ஃபேர், FAIR. ஐ saw a night, லாஸ்ட் நைட். ப்ளீஸ் ரைட் த ரைட் ஆன்சர். ஸோ ஸ்பெல்லிங் ஆப்ஷன் பார்த்து எழுதும்போது கரெக்டாக எழுதுங்க. அடுத்து சிலபல். சிலபல்னால் ஒரு வேர்டை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோங்கிறது தான். ஸோ ஹீ, லர், ES 4 சிலபல். பெசன்ட், பெசன்ட். கரேஜியஸ், GS 3 சிலபல். ஸோ அந்த பிரிக்கிற இடத்துல ஒரு ஸ்லாஷோ ஹைஃபனோ போட்டு நீங்கள் எழுதணும். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். ஹேமர் அண்ட் சிசர்னாலே ஸ்கல்ப்சர், சிலைகள் செய்கிறது. மோல்ட்ஸ் அண்டு ரோல் பின். மோல்ட்ஸ்னால் இது பானை அந்த மாதிரிலாம் செய்வாங்களோ அதோட ஷேப்பு, அது போக ரோல் பின் அப்படின்னா பாட்ரி. நீடில் அண்ட் த்ரெட் ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ராய்டரி. அடுத்து கொஸ்டின் ஆன்சர் 5 கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஏதாவது 3 எழுதணும். பேராகிராஃப் 2 கொடுத்துருக்காங்க, ஏதாவது 1 அட்டன் பண்ணணும். அடுத்து பேசிவ் ஃபார்ம்னாலே பாஸ்ட் டென்ஸில் தான் எழுதணும். ஸோ பேப்பர் வாஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் வுட், வெர்பு கூட ED சேர்க்கணும் பாஸ்ட் டென்ஸுங்கிறதுனால. பேப்பைரஸ் பிளான்ஸ், வேர், ஏன்னா பிளான்ஸ் ப்ளூரல், அதனால் வேர் போட்டிருக்கோம். மேலே வந்து சிங்குலர் பேப்பர், அதனால் வாஸு, இங்கே பிளான்ஸ் ப்ளூரல், அதனால் வேர் போட்டிருக்கோம். was produced, were used. அடுத்து silence should be maintained in libraries and hospitals. Cars should not be parked in no parking area. Junk food should be avoided as it is bad for health. should not எதுக்கு போடுறோங்கிறத கிளியராக பார்த்துக்கோங்க. சைலன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும், அதனால் ஷுட்டு. அதே மாதிரி நோ பார்க்கிங்கில் பார்க் பண்ணக்கூடாது, அதனால் ஷுட் நாட். அடுத்து ஜங்க் ஃபுட்டு பேட், அதனால் ஷுட் அவாய்ட். அடுத்து மீனிங், ஒரே வேர்ட் ஸ்பெல்லிங் ஆனால் 2 வேறு மீனிங் இருக்கும். ஊண்டு, ஊண்டுனா ஃபிசிக்கல் இன்ஜுரி, ஏதாவது கையில் காலில் அடிப்படும் சொல்லுவோம்ல அந்த ஊண்டு. இன்னொரு ஊண்டு வந்து ஃபீலிங் ஆஃப் சேட்னஸ் ஆர் ஆங்கர், மென்டலாக இது உண்டுங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி தானே நம்ம மனசெல்லாம் கோபமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும். அடுத்து ரைட், ஒன்று வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல அந்த ரைட், இன்னொன்று வந்து லெஃப்ட் சைடுக்கு ஆப்போசிட்டு ரைட். அடுத்து மெமரி போயம் 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. போயம் எழுதும்போது எப்போவுமே ஆத்தர் நேமும் ஹெட்டிங்கும் எழுதி எழுதுங்க. அடுத்து போயம் லைன்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வென் வில் ஒன் கெட் அன் அப்ளாஸ். ஸோ அந்த லைனில் ஆன்சர் இருக்குது. ஸோ எப்படி எழுதணும்? வென் one fight for a righteous cause, one will get an applause. Here lays means stories. அடுத்து போயம் பேராகிராஃபும் 2 கொடுத்துருக்காங்க, 1 அட்டன் பண்ணணும். அடுத்து ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர், ஆலிஸ் அண்ட் மேட் ஹேட்டர். அடுத்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எது எது என்ன ஆர்ட்டுங்கிறது. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஃபஸ்ட் உள்ளதெல்லாம் டான்ஸு, பாங்க்ரா, டாண்டியா இதெல்லாம். ஸோ பெர்ஃபார்மிங் ஆர்ட். அடுத்து ப்ரோஸ், போயட்ரி, ட்ராமாலாம் எழுதுறது சம்மந்தம், இலக்கியம். ஸோ லிட்ரேச்சர் ஆர்ட். கராத்தே, குங்ஃபு இதெல்லாம் மார்ஷியல் ஆர்ட், நம்ம தற்காப்பு கலைகள். அடுத்து லெட்டர் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. அடுத்து டிரான்ஸ்லேட் இன்டு தமிழ், நாலேஜ் இஸ் பவர், அறிவே ஆற்றல், ஆல் தட் கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்ட், மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. அடுத்து டிசைன் ஏ சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் அட்டன் பண்ணியிருப்பீங்க, சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருப்பாங்களா, அதே மாதிரி ஒரு சின்ன சாம்பிள். இதே மாதிரி நீங்கள் மேலே ஸ்போர்ட்ஸ் டேன்னு எழுதி உங்கள் ஸ்கூல் நேமு, திஸ் சர்டிஃபிகேட் இஸ் அவார்டட் டு ஒரு லைன் ட்ராப் பண்ணிட்டு கீழே
ஃபார் கம்மிங் ஃபஸ்ட் பிளேஸ் இன் ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு ரன்னிங் இல்லை அத்லட்ஸு இல்லை வாலிபால் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே டேட்டு சைனுன்னு போட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன மெடல் பிக்சர் வரைஞ்சி நீங்கள் ட்ரா பண்ணலாம். இல்லை உங்களோட ஓன் க்ரியேட்டிவும் பண்ணலாம். இது ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிளுக்காண்டி நான் இதை வச்சுருக்கேன். தேங்க்யூ.